Hi students, welcome back. Economics easy to win. Class 12th. The last class we had to discuss about some concept. That means concept of macroeconomics, particularly stock variables, flow variables, economic models, and then circular flow of income, meaning and its types. That is the last class we have to learn. In this class, we have to learn about two sector model, three sector model, and four sector model. Let us see one by one. First of all, you know circular flow of income. So, what is the meaning? Yes, it is a model of the economy in which the major changes are represented as flows of money, goods and services, etc. between economic agents. அதாவது ப்ரொடியூசர் மூலியமாக அவர் உற்பத்தி பண்ணுற பொருள் யாருக்கு கிட்ட போகுது? தட் மீன்ஸ் ஃப்ளோஸ், அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸாக கன்சப்ஷனுக்கு போகுது. தட் மீன்ஸ் ஃப்ளோ ஆஃப் இன்கம், இஸ்ன்ட் இட்? இப்போ ஒரு கம்பெனியில் போயிட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா ஒரு என்ன செய்கிறாங்க? அந்த கம்பெனி நீங்கள் வேலை செய்கிறதுனால உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் வேஜஸ், சேல்ரி இதெல்லாமே கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு கிடைச்ச அந்த சேல்ரி ஆர் வேஜஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சம் ஆஃப் த கன்சப்ஷன், பையிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணுறீங்க? செலவு செய்கிறீங்க. ஸோ இதை தான் நம்ம தட் மீன்ஸ் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? சரி, இப்போ we have to first one two sector economy. சிம்பிளாக என்ன தெரிஞ்சுக்கலாம்? டூ செக்டர் எக்கனாமி. இன்கம் ஈக்குவல் டு, தட் மீன்ஸ் ஒய் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ. வாட் இஸ் தட்? சி பிளஸ் ஐ. ஸோ வாட் இஸ் த denotes ஃபார் ஒய்? income. C denotes consumption. I means I denotes investment. Isn't it? Two sector economy la who are participated? Only two. One is the consumer, another one is the producer. Isn't it? சரி, இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஒரு ஆரோ மார்க்கும், தென் ரெட் கலர் ஒரு ஆரோ மார்க்கும் இருக்குது. சரி, எதுக்காக இதை கொடுத்துருக்காங்க? சரி, டூ செக்டர் எக்கனாமியில் யார் யார் இருக்காங்க? தட் மீன்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஃபர்ம்ஸ். இந்த பக்கம் வந்து தட் மீன்ஸ் லெஃப்ட் சைடு ஹவுஸ் ஹோல்ட், ரைட் சைடில் ஃபர்ம்ஸ், தட் மீன்ஸ் ப்ரொடியூசர். இப்போ ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு இன்கம் வரணுன்னா அவர் என்ன செய்வார்? இண்டஸ்ட்ரி வேலைக்கு போவார், கம்பெனியில் போய் வேலை செய்வார். ஸோ கம்பெனி என்ன செய்யுது? அவருக்கு சேல்ரி அண்ட் தென் வேஜஸை கொடுக்குறாங்க இல்லையா? கொடுக்குறாங்களா இல்லையா? சரி, இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இண்டஸ்ட்ரி என்ன செய்யுது? உற்பத்தி பண்ணுற பொருளை என்ன சொல்கிறாங்க? தட் மீன்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் யார்கிட்ட போகுது? ஹவுஸ் ஹோல்ட், அதாவது கன்சூமர் பை பண்ணுறார் இல்லையா? ஸோ கன்சூமர் வாங்கின இன்கம்மை, அதாவது கமோடிட்டிஸை வாங்கிறத கன்சப்ஷனால் யூஸ் பண்ணுறார், பயன்படுத்துகிறார் இல்லையா? சரி, ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? அவுட்டர் ஃப்ளோ. அவுட்டர் ஃப்ளோவில் என்ன இருக்குது? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு நிறுவனத்திலேருந்து, அதாவது கம்பெனி இண்டஸ்ட்ரியிலேருந்து பொருட்களை யாருக்காக தயாரிக்கிறாங்கன்னா கன்சூமருக்காக, ஹவுஸ் ஹோல்ட் செக்டர்ஸுக்கு தயாரிக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த பிளாக் கலரில் ஒரு ஆரோ மார்க் இருக்கு இல்லையா? அது வந்து அவுட்டர் ஃப்ளோ. ஓகே, த நெக்ஸ்ட்டு இப்போ ஹவுஸ் ஹோல்டு கன்சூமர் பொறுத்த வரைக்கும் கன்சப்ஷன் பண்ணிடுறார் இல்லையா? தட் மீன்ஸ் இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாரு. ரெட் கலர்ஸில் வாட் இஸ் தட்? கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர். என்ன மாதிரியான பொருள் இப்போ பார்க்கலாம்? டிவி, செல்ஃபோன்ஸ், தட் மீன்ஸ் ஸோ மெனி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸு, வாட் எவர் கமோடிட்டிஸ், குட்ஸ், எந்த பொருளானாலும் அவர் என்ன பண்ணுறாரு? காசு கொடுத்து தான் வாங்கணும் இல்லையா? யாரும் ஃப்ரீயாக கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கன்சூமர் வந்து என்ன பண்ணுறாரு?
கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். எங்கேருந்து வாங்குறாருன்னா எங்கேருந்து வாங்குறாரு? கடையிலேருந்து வாங்குறாரா? அந்த கடையில் இருந்து வாங்கினாலும் அந்த கடைக்கு எங்கேருந்து வருதுன்னா ஒரு இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சர்ஸ்லேருந்து வருது இல்லையா? ஸோ கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாரு. ஓகே. த நெக்ஸ்ட்டு பாட்டமில் இருக்குது பாருங்கள். ஸோ கம்பெனிக்கு இப்போ வந்து நிறைய ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நிறைய ப்ராஃபிட்ஸ் கிடைச்சதுனால கன்சூமர், அதாவது ஒர்க்கர்ஸ், இப்போ வந்து ஒர்க்கர்ஸ் நிறுவனத்தில் போய்ட்டு வேலை செய்கிறாங்க இல்லையா? அந்த ஒர்க்கர்ஸுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா வேஜஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், ரெண்ட்டு அண்ட் டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கம்பெனிக்கு அதிக லாபம் கிடைக்குதுன்னா அதில் ஒரு பர்சன்டேஜ் அது வந்து யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர்ஸுக்கு வழங்குவாங்க. ஸோ இதுதான் டிவிடெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னது, எந்த சைட்லேருந்து போகுது? ஃபர்ம்ஸ் டு ஹவுஸ் ஹோல்ட், கன்சூமர்ஸுக்கு, லேபர்ஸுக்கு போய் சேருது இல்லையா? ஸோ இது வந்து என்ன சர்க்கிள், ரெட் கலரில் இருக்கிறது இன்னர் சர்க்கிள். ஓகே, சரி. இந்த ஹவுஸ் ஹோல்ட், அதாவது கன்சூமர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா த்ரூ தட் ரிலேட்டட் டு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். That means already know in your lower sections, land, labor, capital and organization. That is true for factor of productions. அப்போ கம்பெனிக்கு எது மூலிமா போகுது? தட் மீன்ஸ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் மூலிமா இண்டஸ்ட்ரி ஆர் மேனுஃபேக்சரிங்க்கு இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் த அவுட்டர் சர்க்கிள், isn't it? ஸோ இந்த டூ கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். தட் மீன்ஸ் அவுட்டர் ஃப்ளோ அண்ட் இன்னர் ஃப்ளோ. ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கிட்டேருந்து ஃபேர்ம்ஸுக்கிட்டேருந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கும் அப்படி சர்க்குலராக இன்கம் வந்து என்ன ஆகுது, அங்கே மூமெண்ட்ஸாக இருக்குது. தட் மீன்ஸ் சர்க்குலேட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. Two sector economy easy to understand these points. Y equal to C plus I. That's the formula. Okay. The next we have to go to three sector economy. The three sector economy, how it works. எப்படி வந்து இது செயல்படுத்துகிறாங்க? ஆல்ரெடி இன்னும் டூ செக்டர் எக்கனாமியில் கன்சப்ஷன், தட் மீன்ஸ் கன்சூமர் ப்ளஸ் ப்ரொடியூசர், இது கூட யார் வந்து ஆட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் கவர்மெண்ட். ஸோ எந்த மாதிரி செயல்படுறாங்க இப்போ இந்த ஃப்ளோ சார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இந்த சார்ட் அப்படின்னு பார்க்கலாம். ரைட். இப்போ ஹவுஸ் ஹோல்ட்ஸில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வீட்டுக்கு என்ன மாதிரியான பொருட்கள்லாம் தேவை அப்படின்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐஃபோன் வேணும், டிவி நல்ல 55 இன்ச்சு இல்லை அதுக்கு மேலே கூட டிவி தேவை அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஹவுஸ் ஹோல்டு கன்சப்ஷன். ஸோ தட் இஸ் த பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இது எந்த ஃப்ளோவில் இருக்க? அவுட்டர் ஃப்ளோ. எங்கேருந்து வாங்குறாங்க? தட் மீன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து. அவங்களுடைய டிமாண்ட் வந்து டிமாண்டு, கன்சூமருக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. எல்லாம் இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கணும், நம்ம வீட்டுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க இல்லையா? ஸோ தட் டிமாண்ட். த நெக்ஸ்ட்டு கம்பெனி பொறுத்த வரைக்கும் லாபம் கிடைச்சதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். வேஜஸ், டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட், ரெண்ட். ஸோ இந்த மாதிரியான சர்க்கிள், அதாவது இந்த மாதிரியான ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் டு ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு போய் கிடைக்குது இல்லையா? த நெக்ஸ்ட்டு இதில் பர்டிகுலர்லி த்ரீ செக்டர் எக்கனாமியில் என்ன ஒர்க்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கவனிங்க. கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியிலேருந்து என்ன செய்கிறாங்க? தட் மீன்ஸ் இன்னர் ஃப்ளோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கலன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஃபேர்ம்ஸ், இண்டஸ்ட்ரிக்கிட்டேருந்து வாங்குறாங்க இல்லையா? தட் மீன்ஸ் இண்டஸ்ட்ரிகிட்டேருந்து சில பொருட்களை வாங்குகிறாங்க. இப்போ வந்து வென்டிலேட்டர், மாஸ்க்கு, இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ பர்டிகுலர்லி இப்போ நிறைய பயன்படுத்துகிறாங்க இல்லையா? ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஒரு தனியார் நிறுவனம் இல்லைன்னா நிறுவனத்துக்கிட்டேருந்து வாங்குகிறாங்க. ஸோ தட் இஸ் த கவர்மெண்ட் பர்ச்சேஸ் இல்லையா? சரி.
இப்போ கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து கவர்மெண்ட்டை விலை கொடுத்து தான் வாங்குவாங்க இல்லையா? சரி. அண்ட் கவர்மெண்ட்ஸ் அடுத்து என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். தட் மீன்ஸ் ஃபார்ம் அதாவது இண்டஸ்ட்ரிக்கு என்ன செய்யுது? டேக்ஸ் போடுறாங்க. தட் மீன்ஸ் டேக்ஸ் வரி செலுத்தணும். இவ்வளோ பர்சன்டேஜ் ஆல்ரெடி இன்னும் இப்போ வந்து ஜிஎஸ்டி பர்டிகுலராக ஜிஎஸ்டி சொல்லிட்டாங்க. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் ரெண்டுமே சேர்த்து இல்லையா? ஸோ டேக்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி மூலிமா அவங்களுக்கு விதிக்கிறாங்க. ஸோ இது மூலிமா கவர்மெண்ட்டுக்கு லாபம் கிடைக்கிது. ஒரு பக்கம் வந்து கவர்மெண்ட் வந்து செலவு செய்தாலும் ஒரு பக்கம் டேக்ஸ் மூலிமா இன்கம்மை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? சரி, இது வந்து ஃபேர்முக்கும் கவர்மெண்ட்டுக்கும் செயல்படுற விஷயம். ஓகே, ரைட். த நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கும் ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? டேக்ஸ் பே பண்ணுறோம் இல்லையா? டேக்ஸ் பே பண்ணுறோம். எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் பில், ஸோ இந்த மாதிரியான டேக்ஸ். இப்போ ஏதோ ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா அந்த பொருளுக்கு டேக்ஸு கவர்மெண்ட்டுக்கு செலுத்துகிற மாதிரி வரும் இல்லையா? ஸோ கவர்மெண்ட்டு கிட்ட யார் பே பண்ணுறா? தட் மீன்ஸ் ஹவுஸ் ஹோல்ட், தட் மீன்ஸ் கன்சப்ஷன் பண்ணுறவங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க? டேக்ஸ் பே பண்ணுறாங்க இல்லையா? ரைட். அதே போல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து எந்த மாதிரியான பெனிஃபிட் அதாவது கன்சூமர் ஹவுஸ் ஹோல்ட் செக்டருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர். என்ன சார் சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்? சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பென்ஷன், இன்னும் பென்ஷன் என்னது அந்த வயதானவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? அதே போல் விடோ, ஸோ அவங்களுக்கு அளிக்கக்கூடிய இந்த பென்ஷன், இது எல்லாமே என்னதுன்னா சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் த சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கும் கவர்மெண்ட் செக்டருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ கவர்மெண்ட்டு கூட யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகுறாங்க? ஃபஸ்ட்டு ஃபர்ம்ஸ் அண்ட் தென் ஹவுஸ் ஹோல்ட். ஸோ கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன். ஸோ 3 செக்டார் எக்கனாமி. ஓகே, ஸோ 2 செக்டர் மாடலில் ஃபார்முலா பார்த்தோம், y = c+i. ஸோ 3 செக்டர் எக்கனாமி மாடலும் ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்டர் 3 செக்டார் மாடல், அதாவது நேஷனல் இன்கம் இஸ் அப்டென்ட் பை ஆடிங் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இட் டினோட்ஸ் சிம்பிளிஃபை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். y = c + i + g. So y denotes what? Income. C denotes consumption expenditure. I denotes investment expenditure. The last one, G denotes government expenditure. Okay, புரியும் நினைக்கிறேன். The next we have to go for 4 sector economy. ஸோ 4 செக்டார் எக்கனாமியில் சிம்பிளாக எதை மட்டும் ஆட் பண்ணுறாங்க? ஏன்னா 3 செக்டார், அதாவது 2 செக்டார் ப்ளஸ் 3 செக்டார், இது எல்லாமே தெரியும் இல்லையா? ஸோ 4 செக்டரில் எது மட்டும் ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத சிம்பிளாக சொல்லிடலாம். தட் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் செக்டார், எக்ஸ்டர்னல் ட்ரேட் செக்டார் ஆஃப் த எக்கனாமி இங்கே கொடுத்துருக்காங்க பார் லெஃப்ட் சைடில். ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது இன்க்ளூட் ஆகுதுன்னா இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இந்த எக்கனாமியில் 4 செக்டர் எக்கனாமியில் எது மட்டும் ஆட் ஆகுது? தட் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் செக்டார். ஸோ as well as 3 செக்டர் மாடலில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், 2 செக்டர் மாடலில் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஸோ ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க எக்ஸ்டர்னல் செக்டர்ஸ் மட்டும். ஸோ கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்டில் நம்ம என்ன சிம்பிளான ஒரு ஃபார்முலா நம்ம பார்க்கலாம். இன் 4 செக்டார் எக்கனாமி, எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த என்டையர் எக்கனாமி இன்க்ளூட் டொமஸ்டிக் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ டொமஸ்டிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த C + I + G இதெல்லாமே டொமஸ்டிக் எக்ஸ்பெண்டிச்சர். கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், தென் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இது எல்லாமே டொமஸ்டிக் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறாங்க.
but another one, that means external factorsல என்ன சொல்ல வராங்கன்னா, that is the net exports, that denotes x minus m. X denotes exports, m denotes imports. So dear students, the concept புரியும் நினைக்கிறேன். So what are the topics we have to learn in this session அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 sector economy, 3 sector economy and 4 sector economy. So concept புரியும் நினைக்கிறேன். Finally, circular flow of income, எப்படி வந்து இன்கம் வந்து செலவாகுது, அதே போல் இன்கம் எப்படி வந்து கிடைக்கப்பெறுது, அது ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்ற கான்செப்டை இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதோட உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் கிளாஸ் 12th இன்ட்ரொடக்ஷன்ஸ் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ if any doubt means you have to ask. Thank you students.